மகளிர் தின விழாவில் பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டு வருகிறார். அந்த காட்சியை பார்க்கலாம். வேலை செய்யும் பெண்கள் பாதுகாப்பா தங்க நாம தொடங்கின தோழி விடுதிகளுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சி மூலமா நான் அறிவிக்க விரும்புவது, புதிதாக காஞ்சிபுரம், ஈரோடு, தருமபுரி, சிவகங்கை, தேனி, கடலூர், நாகை, ராணிப்பேட்டை, கரூர் ஆகிய ஊர்களில் 72 கோடி ரூபாயில 700 படுக்கைகளோட புதிய தொழில் விடுதிகள் அமையும். அதுவும் 24 மணி நேரமும் பாதுகாவலர், பயோமெட்ரிக் நுழைவு முறை, வைஃபை வசதி, ஆர்வ முறையில சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்னு பல வசதிகளோட அதை அமைக்க இருக்கிறோம். நான் எங்கே போனாலும் அங்கே கூடுற கூட்டத்தில் அதிகம் இருக்கிறது பெண்கள் தான். பெண்களின் உரிமையை எல்லா தளங்களையும் உறுதி செய்கிற ஆட்சியா, கோரிக்கைகளை வைக்காமலே நிறைவேற்றுகிற ஆட்சியா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்குன்னு நீங்க பாராட்டுறீங்க. அந்த தருணம் இதுதான் ஆட்சியின் பலன். இதற்காகத்தான் ஆட்சிக்கு வந்தேன்னு நினைச்சு நான் பூரிப்படைகிறேன். இந்த நிகழ்ச்சி அரங்குக்கு வருவதற்கு முன்னால விழா அரங்கினுடைய வாயில்ல 250 ஆட்டோக்களை பயனாளிகளுக்கு வழங்கி கொடையசைத்து துவக்கி வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். சென்னை மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிற விதமாக பெண்களுக்கு சுய வேலைவாய்ப்பை உருவாக்குற விதமாகவும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தலா 1 லட்சம் ரூபாய் அரசு மானியத்தோடு 250 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பிங்க் நிற ஆட்டோக்களை வழங்கி இருக்கிறோம். இதுல காவல்துறை உதவி எண்களுடன் இணைக்கப்பட்ட GPS கருவியும் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த சிறப்புமிகு விழாவில் 1000 மகளிர் சுய உதவிக்குழு சகோதரிகளுக்கு நான் அடையாள அட்டைகளை வழங்கி இருக்கிறேன். அதோட பயன்கள் என்ன தெரியுமா? கிராம மற்றும் நகர பேருந்துகள்ல சுய உதவிக்குழுவினர் தங்கள் தயாரிக்கிற பொருட்களை 25 கிலோ வரை கட்டணமின்றி எடுத்துச் செல்லலாம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பதிவு செஞ்சவங்க பயன்களை பெறலாம். கூட்டுறவு வங்கிகள் மூலமா பெறப்படக்கூடிய பல்வேறு கடன்களை பெற முன்னுரிமை. கோஆப்டஸ் பொருட்களுக்கு 5 விழுக்காடு கூடுதல் தள்ளுபடி. ஆவின் பொருட்களுக்கு குறைந்த விலை. இ சேவை மையங்கள்ல 10 விழுக்காடு சேவை கட்டணம் குறைவு. இதையெல்லாம் சிறந்த முறையில் பயன்படுத்தி நீங்கள் வளம் பெற வாழ்த்துகிறேன். இன்று தமிழ்நாடு முழுவதும் 34,073 சுய உதவிக் குழுக்களை சேர்ந்த 4,42,949 மகளிருக்கு 3,190 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகளை வழங்கியிருக்கேன். இதை தொடங்கி வைக்கிற விதமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் செயல்படுகிற 3,584 சுய உதவிக் குழுக்களை சேர்ந்த 46,592 மகளிருக்கு 366 கோடிய 25 லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகளை இந்த நிகழ்ச்சியில வழங்க இருக்கிறேன். இதை தொடர்ந்து எல்லா மாவட்டங்களையும் சுய உதவிக் குழுக்களுக்கு மாண்புமிகு அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வங்கிக் கடன் இணைப்புகளை, நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்காங்க. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் பற்றி சொல்லும் போது, வைக்க வேண்டிய இடத்துல வச்சு, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து, பாதுகாக்க வேண்டிய இடத்துல பாதுகாக்கிற அமைப்பா இருக்கிறதுனாலதான் லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் பணம் புழங்குகிற இயக்கமா மாறி இருக்குன்னு சொன்னார். வங்கிக் கடன் இணைப்புகளை பெற்ற மகளிர் சுய உதவிக் குழு சகோதரிகளை நான் கேட்டுக்கொள்வது, அந்த தொகையை நாங்க வழங்குகிற கடன் நினைக்காம நம்ம அரசும் நானும் உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடையாளம்னு நீங்க நினைக்கணும்னு கேட்டுக்கிறேன். சிறந்த தொழில் முனைவராக
உயர்ந்திட வாழ்த்துகிறேன். தமிழ்நாடு காவல்துறை சார்பில் பெண் அதிரடிப்படை காவலர்கள் இங்க சாகச நிகழ்ச்சிகள் எல்லாம் செஞ்சு காமிச்சாங்க. மேலும் எனக்கு அணிவகுப்பு மரியாதையும் பாதுகாப்பும் கொடுக்கறாங்க. அதை பார்த்தப்போ அறிவிலும் வீரத்திலும் சிறந்த சங்ககால வீர தமிழ் செயல நேரில் பார்த்த உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. அது மட்டுமல்ல, நம்ம திட்டங்களை விலக்கி கலை நிகழ்ச்சியா நடத்தி காண்பிச்சாங்களே, சிறப்பிச்சாங்களே, ஏதோ ஒரு சிறப்பான சினிமா பார்த்த மகிழ்ச்சி எனக்கு வந்துச்சு. இன்னும் சொன்னா இந்த நிகழ்ச்சியால உங்களுக்கு இன்னும் உழைக்கணும்னு உற்சாகம் தான் எனக்கு ஏற்பட்டிருக்கு. நம்ம ஆட்சியோட இலக்கணம் மகளிர் உயர மாநிலம் உயரம். அதுதான் எல்லா துறைகளையும் எங்க பார்த்தாலும் பெண்கள் தான் இருக்கீங்க. தடைகளை தாண்டி சாதனைகளை படைக்கும் உங்களை பாராட்டாம எப்படி இருக்க முடியும்? இந்த ஆண்டுக்கான ஔவையார் விருது பெறக்கூடிய டாக்டர் யசோதா சண்முகசுந்தரம் அவர்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நடத்தி வரக்கூடிய கடலூர் மாவட்டத்தை சார்ந்த காட்டுமன்னார் கோவிலை சார்ந்த சௌமியா. புதிதாக 8 மாவட்டங்களில் தோழி விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் மகளிர் தின விழாவில் வெளியிட்டார். அந்த காட்சியை நாம் பார்த்தோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.